1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17-18 2 வசனங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம். நேற்று வாசித்த அதே வேத பாகத்தை வாசிக்கலாம். நாம் நின்ற வண்ணமாய் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவனுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரியமாய் ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போருடைய பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பெலனாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. பவுல தீர்க்கதரிசி பவுல் என்ன சொல்றாரா, கிறிஸ்துவை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பல என்றார். மீன்ஸ் ஞானஸ்தானம் மட்டுமே ரட்சிப்பு இல்லைன்றது இது மூலமா தெரியுது இல்லைங்களா? அநேக சபைகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க சொன்னா, இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லி ஞானஸ்தானத்தை மேன்மை பாராட்டுறாங்க. ஆமென். நான் அப்போலோ சேர்ந்தவன், பவுல சேர்ந்தவன், ஞானஸ்தானத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுறான் அப்படின்னு சொன்னா, மறுபிறப்பின் அனுபவம் ஞானஸ்தானத்துக்குள்ள வர்றதை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா அது கிடையாது. சிலுவையை குறிச்சு மேன்மை பாராட்டுறதுதான் மேன்மையான பாகம். அல்லேலூயா. மீன்ஸ் இன்னும் வேறு வார்த்தைகளை சொன்னா, நேற்று நம்ம சொன்ன வார்த்தைகளை சொன்னா, மேகத்தை குறிச்சு நான் பிரசங்கிக்க தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா? தீர்க்கதரிசி அனுப்பப்படுறது கூட ஞானஸ்தானத்துக்கு அனுப்பப்படல இல்லைங்களா? ஞானஸ்தானம் ஆல்ரெடி பவுண்டேஷனா போடப்பட்டுச்சு இல்லைங்களா? அவர் அனுப்பப்பட்டது இன்ட்ரோடியூசர். அவர் என்ன பண்றாரு, அறிமுகப்படுத்துகிறவரா இருந்தார். எதுங்க? மேகத்தை. விசுவாசிக்கிறீங்களா? நான் திரும்ப வசந்த வாசிக்கிறேன் பாருங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஆமென். அப்போ ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி ஃபண்டமெண்டல் டீச்சிங்கை கொடுக்கிற உபதேசகர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அடிப்படை உபதேசத்தை பிரீச் பண்ற, மறுபிறப்ப ஞானஸ்தானத்தை பிரீச் பண்ற அநேக நபர்கள் இருக்கலாம். ஆனா அதுக்காக செய்தியாளன் அனுப்பப்படவில்லை. எதுக்காக அனுப்பப்பட்டாருன்னு சொன்னா, பாவ கிரயத்தை காட்டுமடிக்க, அந்த கிரயத்தின் பலி என்ன, சிலுவையா இருக்குன்னு சொல்லி ஆல்பா ஏஜ் மெசேஞ்சர் அனுப்பப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஞானஸ்தானம் முடிவு கிடையாது இல்லையா? அல்லேலூயா. சிலுவை தான் ஒரு மனுஷனுடைய தொடக்கமா இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்துவை கண்டடையக்கூடிய வழி எங்க இருக்குதுன்னா சிலுவையா இருக்கு. ஆமென். அதுக்கப்புறம் அதை தான் பார்த்தோம். ரூத்து கூட போவாச கண்டு கொண்ட இடம் அது மரணம் அப்படின்றாரு தீர்க்கதரிசி இல்லைங்களா? அதோட பாதப்படி அது சிலுவையா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அது போவாஸ் அதுதான் தலையா இருக்குது, தலைக்கல்லா இருக்குது. அந்த ரூத் தாமே சரீரமா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்த அதே வேத பாகங்கள் 10வது அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. ஆமென். பலமுள்ள தூதன் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வானத்தில் இறங்கி வரார். விசுவாசிக்கிறீங்களா? 5வது அதிகாரத்துல க்ளோஸ் புக்கா இருந்துச்சு, முத்தரிக்கப்பட்ட சிங்காசனத்துல வீற்றிருந்தோட வலது கரத்துல முத்தரிக்கப்பட்ட புஸ்தகமா இருந்தது. இப்ப 10வது அதிகாரத்துல ஓபன் புக்கா போச்சு, திறக்கப்பட்ட புஸ்தகமா இருந்துச்சு இல்லைங்களா? புக் மீன்ஸ் என்ன இருக்குது? முத்தரிக்கப்பட்ட புத்தகம் என்றது முத்தரிக்கப்பட்ட ரகசியங்களுக்கு, தேவனுடைய சிந்தைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? தேவனுடைய சிந்தை என்ன இருக்குது? இப்போ ஓப்பனா இருக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குது? மீட்புக்கு உள்ளடங்கியவர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அங்க என்ன கோரப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஜுபன் அல் கனுபி அப்படின்னா குறைய காணப்படுது. யாருமே அந்த புத்தகத்தை வாங்கறதுக்கு பாத்திரவான்கள் இல்லைன்னு சொல்லப்படும் போது, இன்னொரு சைட்ல இருந்து ஒரு தூதன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, பாத்திரவான்களா இருக்கிறார். அல் கமாலின்னு சொன்னார். பாத்திரவனா ஒருத்தர் இருக்கிறார், கிரயத்தை செலுத்தியாச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? அதோடு கூட இறங்கி வந்திருக்கிறார். திறக்கப்பட்ட சுரு புஸ்தகம் கையில இருந்தது. ஓபன் புக் எதுக்கு அடையாளமா இருக்குது? ரிவீலிங் த மிஸ்ட்ரீஸ் அடையாளம். ஓப்பனிங் ஆஃப் த மிஸ்ட்ரி, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தை திறக்கப்படுதலுக்கு அடையாளமா இருக்குது. உலகத்தோடு மறைவான ரகசியங்கள் இந்த நாட்கள்ல தேவன் வேதத்துல என்ன பண்ணிருக்காங்க? மீட்பின் ரகசியங்களை திறந்திருக்கிறார். யாருக்கு? மீட்புக்கு உரியவர்களுக்கு. நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன், பவுல் சிலுவையை பற்றி பிரசங்கிக்க தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியும் கூட மேகத்தை பிரசங்கிக்க தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரியுடைய டோட்டல் கோர் தீம் என்னன்னு சொன்னா வருகைதான். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஞானஸ்தானமோ அதுவோ இதுவோ கிடையாது. தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்னங்க இல்லைங்களா? ஃபோர்ரன்னர் மினிஸ்ட்ரி கிடையாது, இன்ட்ரோடியூசிங் மினிஸ்ட்ரி. ஃபோர்ரன்னர் மினிஸ்ட்ரினா என்ன? முன்னோடுபவருடைய ஊழியம். யோவான் ஸ்நானகன் பூமியில அனுப்பப்படும் போது யோவான் ஸ்நானகன் தன்னை ஃபர்ஸ்ட் என்ன எப்படி கிளைம் பண்ணாரு சொன்னா, அவருடைய வருகைக்கு முன்னோடின்னு சொன்னார். வருகைக்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறவர் சொன்னார். அது மட்டும் இல்ல, இன்னொரு மினிஸ்ட்ரியை கூட அவர் செஞ்சார். என்ன மினிஸ்ட்ரி சொன்னா, என்ன மினிஸ்ட்ரி? இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதோ மனுஷகுமார், இதுதான் அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வழியை ஆயத்தப்படுத்தினார், வழியை
ஆயத்தப்படுத்தினது மட்டும் இல்லாம வழியை ஆயத்தப்படுத்தி அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இனி தீர்க்கதரிசி அநேக நபர்கள் வயலையே ஆயத்தப்படுத்துகிற அந்த ஊழியத்துல மட்டும் வைக்கிறாங்க. இன்ட்ரோடியூசர் அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு அவரை கொண்டு வரது கிடையாது. இன்ட்ரோடியூஸ் பண்ண அவர் வந்திருக்கணும் இல்ல, வருகையை தான் அவங்க விசுவாசிக்கிறது இல்லையே இல்லைங்களா? தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? அவரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதோ அந்த சுப்ரீம் சர்ச் வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? உள்ள போய் கிரயத்தை செலுத்தி வெளியே வந்து ஃப்ரீன்னு சொல்ல வந்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் நோட்டோட வெளியே வந்துட்டார் இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட் காப்பி அதுக்குள்ள எழுதப்பட்டிருக்குது. எல்லாம் என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அதான் பார்த்தோம். சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேளை இடிமலவும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிவிளக்குகள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்போ சிங்க கர்ஜனை 1 பூமியில வந்த 7 இடிகளை கொண்டு வந்துச்சு. சிங்க கர்ஜனை 1தான் மகா சத்தமா ஆர்ப்பரித்தான். ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? இது எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எந்த ஜீவனின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆனா கழுகு ஜீவன் மட்டும் கிடையாது, சிங்க ஜீவனும் மிக்ஸ் ஆயிருக்கு. சிங்கமும் மிக்ஸ் ஆயிருக்குது. சிங்கம் எந்த ஜீவனின் காலம்? முதல் எபேச சபையின் காலம். எகைன் திரும்ப ஆல்பா ஏஜ் திரும்ப வந்திருக்குதுன்னு பார்த்தோமா? ஆல்பா ஏஜ் திரும்ப வந்திருக்குதா? எபேச சபை காலம் திரும்ப வந்திருக்குமானால் எபேச சபையின் காலத்துல சிங்கம் பவுல் தான் சிங்கத்தை போல கர்ஜித்தான். அந்த சிங்க கர்ஜனை வெளிப்படுத்தல இங்க வாசிக்கிறோம். சிங்க கர்ஜிக்கிறது போல ஆர்ப்பரித்தார். எகைன் சிங்கத்தின் ஆவி என்ன பண்ணிருக்குது? வந்திருக்குது. சிங்கமும் கழுகும் 2 கிரியை செய்யுது. பூமியில இருக்கிற பூமிக்கே, அதாவது லேண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ராஜா, ஸ்கைக்கே கழுகு ராஜா. 2 ஸ்பிரிட்டும் ஒன்னா இருக்குது. இப்போ விசுவாசிக்கிறீங்களா? எதுக்காக அப்படின்னு சொன்னா மனவாட்டியை எடுத்துக்கொள்றதுக்காக இல்லைங்களா? சிங்கம் எதுக்கு அடையாளமா இருக்குது? பூமியை ரூலிங் பண்றதுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? கழுகு எது அடையாளமா இருக்குது? வானத்தை ரூல் பண்றதுக்கு அடையாளமா இருக்குது. அத்தாரிட்டி அண்ட் ரூலர்ஷிப்புக்கு அடையாளமா 2 இங்க காணப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? ஜபிக்கலாமா? அவர் பலமல்லத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஜபிக்கலாம். நேத்து பார்த்த பாகத்துல வாசிக்கலாம். கண்களை மூடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே பரலோக பிதாவே, இந்த நாள்ல கூட மீன் வரிசையாய் பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே இந்த சிலுவையிலிருந்து நாங்கள் தொடங்கினோம். சிலுவைகளுடைய முடிவு அல்ல ராஜா. சிலுவையிலிருந்து தொடங்கி நாங்கள் மேகத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். நீர் வெளியே வந்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை வெளியே வந்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. உங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போங்கன்னு சொல்லி இருக்கிறீர். எங்களுக்காக சுதந்திரம் எங்களோட நியூ பாடியா இருக்குது. நாங்கள் சுதந்திரிக்க போறது இந்த பூமியை ஆளுகைக்கான அதிகாரமா இருக்குது. 2த்தையும் இந்த நாள்ல மிஸ்ட்ரீஸ ரகசியங்களாய் தெரியப்படுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நீர் இந்த நாள்ல அடியனை அபிஷேகித்து நீர் பேசுங்க. பிள்ளைகளுடைய இருதயங்கள் கூட அபிஷேகிக்கப்படட்டும் ராஜா. வார்த்தை கேட்கிற வண்ணமாய் அவருடைய இருதயங்கள் அப்பா அந்த நிலங்கள் அபிஷேகிக்கப்படட்டும். நல்ல நிலங்களா இருக்கட்டும். ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நேத்து நம்ம பார்த்த அந்த பாகத்துல இருந்து போலாம் நினைக்கிறேன். நேத்து என்ன காரியத்தை பார்த்தோம் ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு வார்த்தைக்கு நேரம் கடந்து போலாம். ஏன்னா நேத்துடைய கண்டினியூஷன் தான் இந்த செய்தியா இருக்குது இல்லைங்களா? நேத்து என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம் ஒரு சின்ன ரீகால் சொல்லலாமா? சிலுவையிலிருந்து. செய்தியுடைய தலைப்பு என்னங்க? சிலுவையிலிருந்து மேகத்துக்கு. அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ சமுதாயம், சிலுவை தான் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்திலே மேன்மையான பாகம், அடையாளமே அதுதான் இல்லைங்களா? அப்ப ஏன்னு சொன்னா அங்கதான் மீட்பு தொடங்குச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பாவத்து கிரயத்தின் மீட்பு தொடங்குச்சு. மீட்புன்னு என்ன அர்த்தம்? மூளை நிலைக்கு வருது. மீட்பின் திட்டத்துல 3 நபர்கள் 3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒண்ணு என்னங்க? மீட்பர். இனத்தான் மீட்பரா இருக்கணும் இல்லைங்களா? இனத்தான் மீட்பர் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இனத்தானா இருக்கணும். இனத்தானா இல்லாம மீட்பர் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது இல்லைங்களா? அதனாலதான் அவர் என்ன கோயல்ல நாங்க இனத்தான் அர்த்தம் நம்ம பாக்குறோம். கோயல் அப்படின்ற வார்த்தையை தீர்க்கதரிசி அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லைங்களா? இனத்தான் அப்படின்றது அர்த்தம். அப்ப அப்படி இருக்கும்போது அதனாலதான் இயேசு கிறிஸ்து மாம்சமானார் அப்படின்னா இன்னொரு வார்த்தை, அவர் ஏன் அப்படியே மீட்டு கொண்டிருக்கலாமே அப்படின்றதுக்கான அர்த்தம் இங்கதான் இருக்கு. மீட்பர் இனத்தா இருக்கணும். அதனாலதான் பூமியில மனுஷனா அவர் வந்ததுக்கான காரணமே அதுதான். இனத்தானா வந்து மீட்டு கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ மீட்பர் இனத்தானா இருக்கணும். 2வது அந்த கிரயத்தை செலுத்தக்கூடிய எலிஜிபிலிட்டி அவருக்குள்ள, வேல்யூ அவருக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அவரை மீட்க முடியாது. அதே போல மீட்கின் கிரயத்துக்கான வேல்யூ அவருக்குள்ள இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அதனால வெளிப்படுத்தின விசேஷம் 5 சொல்லுது, யார் அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு பாத்திரவான், யார் மீட்டுக்கொள்ள அந்த புஸ்தகத்தை மீட்டுக்கொள்ள பாத்திரவான் போது அவன் பாத்திரவானா காணப்படணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அந்த கிரயத்துக்கு பாத்திரவனா இல்லாத இருந்தால் ஒழிய அந்த இனத்தானா இருந்தா கூட மீட்டுக்கொள்ள முடியாது.
எல்லா எலிஜிபிலிட்டியும் டிக் பண்றாரு. யாரு? கிரைஸ்ட் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அவரு இனத்தானா மாறுறார், மாம்சமா மாறுறார். ரெண்டாவது அவர் என்னவா மாறி இருக்கிறார்? அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னு சொன்னா அவர் என்னங்க? அடிக்கப்பட்டவனமா இருக்கிறார். அவரே அடிக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கப்பட்டதுனாலதான் மீட்புக்கு பாத்திரமா இருக்கிறார். எப்படி அடிக்கப்பட முடியும்னு சொன்னா, பாவமே இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி தான் வடகல் படுத்தும். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டியை பெற்று கொடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் மீட்க வேண்டிய பாகம் யாரு? நீங்களும் நான், இந்த பூமி. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3 விஷயங்கள் முக்கியமான இருக்குது. இப்ப நம்ம அதை பார்த்தோம். அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சிலுவை மேன்மையான பாகத்தை இங்க வகிக்குது. சிலுவையோட கூட முடியல, சிலுவையோட கூட மீட்பு தொடருதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சிலுவையை தேவன் எங்க வச்சிருந்தான்னு சொன்னா, 2000 வருஷத்துக்கு முன்புதான் வைக்கல, உலகத்தோடு முன்னே மீட்பின் திட்டம் போடும் போதே அவர் சிந்தையில வச்சிருந்தார் இல்லைங்களா? அப்ப சிந்தையில வச்சு தேவன் முதல் வேதாகமத்தை எழுதும் போது வான ராசிகள் அதை எழுதினார் பார்த்தோம் இல்லைங்களா? வான ராசிகள்ல எந்த ராசியில அது இருக்கிறதா பார்த்தோம்? துலாம் ராசி, லிப்ரால இருக்குதா பார்த்தோம் இல்லைங்களா? லிப்ரா ராசியுடைய காலம் என்னன்னு காலம் பார்த்தோம். நம்ம 7வது மாசத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். செப்டம்பர் 23 செப்டம்பர் 22 அக்டோபர் 23 வரைக்கும் இந்த ராசி காலகட்டம் இருக்குதா பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் தேவன் கரெக்டா அந்த இடத்துல அந்த ராசியை பிளேஸ் பண்ணாருன்றதை குறித்து சொன்னாங்க இல்லைங்களா? யூதர்கள் நல்லா தெரியும். யூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க? அந்த பண்டிகைகளை, அந்த மீட்பின் அடையாளமா பண்டிகைகளை கொடுத்தாரு. 7 பண்டிகைகளை கொடுத்தாரு. அதுல 3வது குவார்டர் ஒரு குவார்டர்ன்றது என்னங்க? வருஷத்துலயே 3 மாசம் 4 குவார்டர் இருக்குதா? 4 குவார்டர் 4 3s are 12 இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர்ன்றது ஃபர்ஸ்ட் 3 மாதம். ஃபர்ஸ்ட் 3 மாதத்திலே எத்தனை பண்டிகை க்ளோஸ் ஆகுது? 4 பண்டிகை க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா? என்னென்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, புளிப்பிலாப்பம் பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தகோஸ்த பண்டிகை. இது ஃபர்ஸ்ட் 3 குவார்டர்ல க்ளோஸ் ஆகுது. நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம எக்காலங்களை குறிச்சு எடுத்தா புரியாது. எக்காலங்கள் 7 எக்காலங்கள் இருக்குல்ல, எக்காலங்கள் யூதருடைய 7 பண்டிகைகளுடைய தொடர்புடைய விஷயங்கள். புரியுதுங்களா? நீங்க லேவியராகமும் 23 அதிகாரமும் 16 அதிகாரமும் தரவா நீங்க வாசிச்சிருக்கணும். லேவியராகமத்தை வாசிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பண்டிகைகளை குறிச்சோ எக்காலங்களை குறிச்சு புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்த விசேஷமும் அப்ப எல்லாமே இணையுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, 3வது குவார்டர்ல அப்படின்னா 7வது மாசத்துல 3வது குவார்டர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? 2 3 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, வருஷத்துடைய 6 மாசம் முடிஞ்சு. 2வது 6வது மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது அதான் 3rd குவார்டரா இருக்குது. அதுல 3 பண்டிகைகள் பிளேஸ் ஆகுது. என்னென்ன பண்டிகை? எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எக்கால பண்டிகை எதுக்காகனா, பாவ நிவர்த்திக்கு ஆட்களை சேர்த்துறதுக்காக. அந்த பாவ நிவர்த்திக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு கூடாரத்துக்குள்ள போகணும். கூடாரத்துக்குள்ள போய் கூடாரத்தை களைஞ்சி அவன் நித்திய வீட்டுக்கு போறான். 24ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்குது? 15 to 15 16 17 18 19 20 சரி 25 20 21 22ஆம் தேதி ஒரு 8வது நாள் வந்து ஒரு கூடுகை காணப்படுது. ஹோலி கான்வெகேஷன் காணப்படுது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க அந்த கூடாரத்தை களைஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, இந்த 7 நாள் ஆயிரம் சாட்சிக்கு அடையாளமா இருக்குது. 8வது நாள் ஆயிரம் சாட்சிக்கு அப்புறம் இருக்கிற புதிய வானம் புதிய பூமிக்கு அடையாளமா இருக்கு. 8வது நாள் விசுவாசிக்க என்னன்னா, 8வது நாள் திரும்ப வீட்டுக்கு போறது, புதிய வானம் புதிய பூமிக்கு வர்றது. இதான் இந்த பேட்டர்னா இருக்குது. அப்போ ஒன்று இன்னொன்றுக்கு லீட் ஆகுது, இன்னொன்றுக்கு லீட் ஆகுது. பண்டிகைகள் இது இப்படிதான் பேட்டர்ன். பஸ்கா பண்டிகை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்குதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகும். புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் அந்த வாரத்துடைய அந்த வீக் டே சாபத், அந்த வாரத்துல சாபத் வருது இல்லையா, ஓய்வு நாள் வருது. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் தான் முதற்பலன் பண்டிகை. அந்த முதற்பலன் பண்டிகையிலிருந்து தான் 7 ஓய்வு நாட்கள் வரும்போது என்ன வருது? பெந்தகோஸ்த பண்டிகை இல்லைங்களா? அந்த பெந்தகோஸ்த பண்டிகையிலிருந்து தொடங்கிதான் அந்த கரெக்டா 7வது மாசத்துல முதல் தேதியில எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகையே யூதன் எங்க கூப்பிடுது? பாவனிவர்த்தி கூப்பிடுது. பாவனிவர்த்தி கூப்பிடுறது மட்டும் இல்லாம கூடாரத்துக்கு கீழே கூப்பிடுது. கூடாரத்துல இருந்து எங்க டைரக்ட் பண்ணுதுன்னு சொன்னா நித்திய வீட்டுக்கு டைரக்ட் பண்ணுது. இதெல்லாம் இணையுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, லிப்ரா அந்த ஜோடியாக் சைன் லிப்ராவை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதுல 2 பிரதான நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ஒண்ணு அதுல சிலுவையின் அடையாளம் காணப்படுதுன்னு சொன்னா இல்லைங்களா? ஜோடியாக் சைன்ல தேவன் கிராஸ் எதுல வச்சிருக்காருன்னு சொன்னேன் நானு. ஜோடியாக் சைன்ல லிப்ரால பிளேஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தோமா இல்லைங்களா? அதுல 2 நட்சத்திரங்கள் இருக்கு. ஜூபின் அல் கனூபி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு குறைவா காணப்படுது, வெள்ளைக்கரையும் குறைவா காணப்படுது. அதுக்கப்புறம் அப்ப குறைவா காணப்படும் போது நீதி என்ன ஆயிடும்? முள் என்ன ஆயிடுங்க? சாஞ்சிருக்கு, தோத்துரும், குறைவா காணப்பட்டிருக்குது. ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் என்ன இந்த சைட் பேன்ல என்ன காணப்பட்டிருக்குது? அல் கமா சமாலின்னு சொல்லும்போது பலி செலுத்தப்பட்டு நிறைவா காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுதான் வந்து இதுதான் காணப்படுச்சு. எங்க காணப்படுச்சு? பாபிலோனுடைய கடைசி இரவுல தராசில நிறுத்தப்பட்டு குறைய காணப்படுச்சாங்க, குறைய காணப்படுச்சு. ஆனா இங்க மனவாட்டிக்கு தேவன் அதை நிறைவாக்கும்படி அல் கமாலி அப்படின்னு சொன்னா பலியே செலுத்திட்டார்.
சிலுவை. இதுதான் சொல்லப்படுச்சு. இதுதான் யூதர்களுடைய ஆல்பபெட்ஸ்லயும் கூட கடைசி லெட்டர் என்ன லெட்டர்னு சொல்லி பார்த்தோம், டவ். ஆலப்ல ஸ்டார்ட் ஆகி டவ் மீன்ஸ் நான் ஆலேஃபும் டவும் நான் தான், ஆதியும் அந்தமும் நான் தான், ஆல்பாவும் ஒமேகாவும் நான் தான் இல்லைங்களா. ஒமேகா நாங்க. இப்ப இந்த இடத்துல டவ்ன்றது டவுன்னா என்ன அர்த்தம் சொன்னா முடிந்தது, முடிக்கப்பட்ட வேலைன்னு அர்த்தம் இல்லைங்களா. எசேக்கியேல் 9:4 ஒரு நகரம் மீன்ஸ் நகரம் எங்கும் சென்று பெருமூச்சுட்டு அழுகிற ஜனங்களுக்காக நெத்தியில அடையாளம் போடு அப்படின்னா டவ் முடிக்கப்பட்ட வேலை, இவங்க பினிஷ், இவங்கள நியாயத்திற்கு தாண்ட போகுதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எப்படி இருக்கும்போது அந்த முடிவு 7வது முத்திரன்னு சொன்னேன். செவன்த் சீல்ன்றது என்னங்க, எல்லாவற்றுக்கும் முடிவுன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எங்க தொடங்கி இருக்கிறோம், நம்ம சிலுவையில தொடங்கிட்டோம். சிலுவையில ஒரு மீட்பு, சிலுவையோட முடியல. அதுதான் நான் 7ஆம் மாசத்துல பாவ நிவர்த்திக்கு என்ன பண்ணேன், நானு பேட்டர்ன் பண்ண. பாவ நிவர்த்தியின் போது ஆசாரியன் என்ன பண்ணுவாரு, தன் ட்ரெஸ், வழக்கமான ட்ரெஸ் என்ன பண்ணி விடாரு, வழக்கமா இருக்கிற அந்த அந்த மகிமையான ஆடைய கழட்டிட்டு லெனின் ட்ரெஸ் இல்லைங்களா, வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதுக்கப்புறம் உள்ள பிரவேசிப்பார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு சொன்னா, ராஜரி தெய்வீகத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கலிதான் சிலுவையில் அடிக்கப்பட்டாரா இல்லையா. தெய்வீகம் எதுக்கு கொல்கத்தா போறதுக்கு முன்பதாக தெய்வீகம் அடிக்கப்பட்டு தெய்வீகம் கழட்டப்பட்டுச்சு. எங்க கெத்செமனே தோட்டத்துல கிறிஸ்துவுக்கு தெய்வீகம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. மனுஷனாதான் அவர் மரிச்சார், தெய்வீகம் அவருக்குள்ள இருந்தா அவர் மரிச்சிருக்க முடியாது. விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆசாரியனா என்ன பண்றாரு, அவர் தேவனா இல்ல, ஒரு ஆசாரியனா இப்போ பரிந்து பேசுகிறவரா இல்லைங்களா, இன்டர்செஷனரி ஒர்க்க பண்றதுக்கு, மீடிட்டோரியல் ஒர்க்க பண்றதுக்கு என்ன பண்ணாருங்க, உள்ள போறார். உள்ள போய் ரத்தத்தோட உள்ள போறாரு. அப்படின்னா பலிப்பீடம் சிலுவைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா. இந்த ஆசாரியன் என்ன பண்ணாரு சொன்னா, எடுத்துக்கொண்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போனோம், திரைக்குள்ள போனோம் இல்லைங்களா. எங்க அது தேர்ட் பார்ட் ஆஃப் த டாபர்னக்கல், 3வது டாபர்னக்கல்ல போய் 7 தரம் என்ன பண்ணுங்க, சின்ன 7 சபைக்காலத்து, 1 சபைக்காலம், 2 சபைக்காலம், 7 சபைக்காலம், 7 ஸ்பிரிங்க்லிங்ஸ் பண்ணும், 7 ஸ்ட்ரைப்ஸ், 7 முறை ரத்தத்தை தெளிச்ச பின்பதாக அவர் வெளியே வந்து தன் முகத்தை காட்டுற வரைக்கும் தான், காற்று போதுதான் மீட்பு கம்ப்ளீட் ஆகுது. ஆல் ஆர் ஃப்ரீ, யூ ஆல் ஆர் ஃப்ரீன்னு சொல்லும் போது எக்காலம் ஊதும் போது அதான் விடுதலையின் எக்காலமா இருக்குது. அப்பதான் லேண்ட் என்ன ஆகுதுங்க, அவங்களுடைய உடைமைகள் என்ன ஆகுதுங்க, மீட்கப்படுது. அந்த நபர்கள் அடிமையான அவங்களும் மீட்கப்படுறாங்க. மீட்பின் கடைசி பாகம் பலிபீடம் கிடையாது, அது என்ன இருக்குது, அந்த ஆசாரியர் தன் முகத்தை காண்பிக்கிறதா இருக்குது. மீன்ஸ் அததான் சொன்னேன், அவர் எப்படி இருப்பாரு, அன்னைக்கு எப்படி இருப்பாருன்னு சொன்னா வெண் வஸ்திரத்தோட இருப்பார். அந்த ஆசாரியன் எப்படி இருப்பாரு, வெண் வஸ்திரத்தோட இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம அதுதான் இதே பேட்டர்ன் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை சிந்தி அந்த சிங்காசனம் தான் நான் பார்த்தேன், நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ஆபேலோட பலிப்பீடத்தை பார்க்கும்போது சிங்காசனம் எங்க இருக்குது, கேருபீன்கள் சிங்காசனம் பாதுகாத்து கொண்டிருக்குதா, 4 ஜீவன்கள் பாதுகாத்து கொண்டிருக்குதா. அதுக்குள்ள ஒருத்தர் போகணும், திரைக்குள்ள ஒருத்தர் போகணும். எப்படி போக முடியும், ரத்தம் தான் ரிக்வயரா கேக்குது. ரத்தத்தை எழுத்துன்னு உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வந்து தன்னை காட்டணும், முகத்தை காட்டணும். இதுதான் மீட்பு முடியுது. அவர் சொல்லுவார், சத்தத்தை வந்து என்ன பண்ணுவாரு, கத்துவார். அப்ப என்ன பண்ணுவாரு, கத்துவார். அப்ப 7 இடிகள் சத்தம் விட்டு என்ன பண்ணுவார், என்ன பண்ணுது, முழங்கறதுக்கு அடையாளமா இருக்குது விடுதலை அப்படின்னு சொல்லி. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப இங்கிருந்துதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போறோம். அது முகத்தை காண்பிக்கிற அந்த பாகத்துக்கு என்ன பண்றோம், மூவ் ஆக போறோம். இது காண்பிக்கிறதுக்கு சரியா தீர்க்கது தேவன் பலமல்ல தூதனா இறங்கி வந்ததுக்கு அடையாளமா நான் காட்டுறேன் இந்த விஷயத்தை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இது எப்படி வந்துச்சுன்றத மட்டும் நான் சொல்றேன், கவனிங்க நல்லா. பேட்டர்ன்ல வார்த்தையில இருக்கிறீங்களா, கவனிங்க நல்லா. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை எடுத்துட்டு போறேன். நல்ல கவனிங்க சகோதரி. தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரின்னு ஆல்ரெடி சொன்னேன். அது ஃபோர்ரன்னர் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அது இன்ட்ரோடியூசர் மினிஸ்ட்ரி. 2 ஃபோர்ரன்னர் மினிஸ்ட்ரின்னா என்னங்க, முன்னோடி ஊழியம், வழியை ஆயத்தப்படுத்துற ஊழியம் இல்லைன்னா. ಹಂಗಂದ್ರೆ ಏನರ್ಥ, ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ದಾರಿನ ಸಿದ್ಧ ಮಾಡೋ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಒಂದು. ಎರಡನೇದೇನು, ಕ್ರೈಸ್ತನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡೋದು ಈತನೇ ಕ್ರೈಸ್ತನು ಅಂತ ತೋರಿಸಿಕೊಡೋ ಮಿನಿಸ್ಟ್ರಿ. 2 ಮಿನಿಸ್ಟ್ರಿಯನ್ನು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋವಾನ ಮಾಡಿದ್ನು ಅಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ದ ಆತನು, ದಾರಿಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ. 2ನೇದು ನೀರಲ್ಲಿ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ ಈತನೇ ಒಡೆಯಲ್ಪಡುವ ಕುರಿಮರಿ ಅಂತ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟ. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப இந்த 2 மினிஸ்ட்ரியும் இந்த எலியாவுக்கும் பொருந்தும். இந்த எலியா யாரு, தீர்க்கதரிசி இல்லைங்களா. அப்ப தீர்க்கதரிசி வரும்போது என்ன காணப்படுச்சு, 1909 தீர்க்கதரிசி காட்சிக்கு வந்தார்.
வந்தாரா இல்லையா? காட்சிக்கு வந்தார். காட்சிக்கு வந்த பின்னாடி அவர் ஃபோர் ரன்னர் அப்படின்றத காண்பிக்கும்படிக்கு ஒரு ஒளி அவரை பின்தொடர்ந்துச்சு. சரியா அவர் மினிஸ்ட்ரிக்குள்ள இறங்குறார். இறங்கும் போது 24 வயசு, 1933 வருஷத்துல தீர்க்கதரிசி பண்றாருங்க. மினிஸ்ட்ரிக்குள்ள இறங்கும் போது 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் ஒஹையோ ரிவர்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா, வானத்துல ஒரு ஒயிட் பால் என்ன பண்ணுதுங்க, ஃபயர் பால் இறங்கி வருது. இறங்கி வந்து ஒரு சத்தம் கேட்கப்படுச்சு. என்ன பண்ணுச்சு? யோவான் என்னோட முதலாம் வருகைக்கு யோவான் சொன்னாங்க, முன்னோடியா இருந்தது போல என்னோட 2ஆம் வருகைக்கு உன்னுடைய செய்தி அடையாளமாய் இருக்கும். ஒரு கூட்ட ஜனங்களை ரெடி பண்றதுக்கு அடையாளமா சொல்லப்படுச்சா இல்லையா? அப்ப தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி ஃபீல்டுக்கு வந்துட்டார் 1933ல. புரிஞ்சுக்கலாம் சொல்றது? இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டீடைலா இருக்கும். இதெல்லாம் தெரியாம உங்களால மெசேஜுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது. நீங்க வெறும் மெஸ்மரைஸ் மெசேஜை கேட்டு என்ன பண்ண மெசேஜ்ல டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுறதுல பாகமே இதை சுத்தி தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு நீங்க கூர்ந்த கவனத்தை கொடுத்துதான் ஆகணும். நேத்து பேசுற மெசேஜ் மாதிரி இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் டீடைலிங்குள்ள போக வேண்டியதா இருக்கும். தீர்க்கதரிசி வாழ்க்கையில எப்படி இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடந்துச்சுன்ற டீடைலுக்குள்ள இது போக முடியும். தயவு செஞ்சு நல்லா ஸ்டிப்பா உட்காந்து வார்த்தையை கேட்க முடியாது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ எல்லாம் தெரிஞ்சுன்ற மனநிலையோட இருக்காதீங்க. தயவு செஞ்சு வார்த்தையை கூர்ந்து கொண்டீங்க. அப்புறம் 1933ல தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிக்கு வந்தார். அவர் டனல் மில் கேவ்ல 1946ல மே மாசம் 8ஆம் தேதி தீர்க்கதரிசி கிரீன் மில் கேவ்ல அவருடைய கமிஷனை கட்டளையை பெற்றுக்கொள்றார். என்ன கட்டளை பெற்றுக்கொள்றார்? 2 அடையாளங்கள் ஒரு செய்தி இல்லைங்களா? அதனாலதான் அடையாளத்தின் சத்தம் சொல்லப்பட்டுச்சு. அடையாளத்தின் சத்தம் என்னங்க? அடையாளம் மட்டும் இல்ல, அடையாளத்தின் சத்தம். மோசேக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சா? என்ன அடையாளம்? கையில ஒரு அடையாளம், கோலின் மூலமா ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? இந்த 2 அடையாளங்களும் ஒரு சத்தத்தை பின்தொடர்ந்து இல்லைங்களா? என்ன சத்தம் அது? வெளியே வா, மீட்பின் சத்தத்தை பின்தொடர்ந்துச்சு. மீட்பு கொடுக்கறது அந்த மெயினான சத்தமா இருந்துச்சு. பண்ணுச்சா இல்லைங்களா? அப்ப அதே போல தீர்க்கதரிசி கூட ஒரு மூத்ரா யாத்திரையின் தூதனா இருக்கிறார். இவருக்கும் 2 அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. மோசேயோட ஊழியத்தை போல 2 அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒண்ணு முதலாம் எழுப்பு, 2வது என்னங்க? 2ஆம் எழுப்பு இல்லைங்களா? ஒண்ணு முதலாம் எழுப்பு வரும்போது அற்புத அடையாளம் செஞ்சு, 2ஆம் எழுப்பு இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. அப்ப ஒரு மனுஷனுடைய சரீரத்தையும் ஆவியையும் இந்த 2 இழுப்புகள் தொண்டது. 3ஆம் இழுப்பு அவனுக்குள்ள ஆத்மா வார்த்தையை பிளேஸ் பண்ணுச்சு. 3ஆம் இழுப்பு அது ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். இப்போ தீர்க்கதரிசி 1947ல மினிஸ்ட்ரி என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்டார்ட் பண்ணிட்டு 1950க்கு வரார். 50க்கு வரும்போதுதான் 2வது இழுப்பு வருது. கனடாவில் ரெஜினா மேடையில ஒரு ஸ்திரீக்கு தீர்க்கதரிசி அந்த ஹீலிங்காக ஆல்டர் உள்ள கூடும்போது, மேடை கூடும்போது, பிரேயர் லைன் கூடும்போது இதயத்தின் ரகசியங்கள் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுது. நல்லா கவனிங்க. நல்லா கர்த்தருடைய தூதன்ற செய்தியில தீர்க்கதரிசி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் சொல்றது இதேதான் வந்து இப்போது காவல் ஆத்மா. இதெல்லாம் நான் எதுக்கு மெசேஜ் நோட் சொல்றேன் சொல்லுங்க? எல்லா நோட்ஸ் எதுக்கு சொல்றேன்? நீங்க இதெல்லாம் வாசிச்சா மட்டும்தான் தெரியும். புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ வேதத்துல இருக்கிறத மட்டும் நம்ம படிக்கிற ஜனங்கள் கிடையாது. வேதத்துடைய ரியலான இன்டர்பிரேஷன் எங்க தேவன் கொடுத்திருக்காருன்னு சொன்னா இந்த மெசேஜ்ல கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த செய்திகளை சொல்ற செய்திகளோட தலைப்புகள்லாம் நோட் பண்ணி நீங்க வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அப்ப கவனிங்க நல்லா. ஐயா முடிவின் அடையாளம் அப்படின்ற செய்தியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்பொழுது கவலை ஆத்மாக்கள் இந்த செய்தியா இருக்கட்டும் சொல்றாரு. 2ஆம் எழுப்பு டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? 2ஆம் எழுப்பின் டிரான்சிஷன்னா முதல் எழுப்புல 2ஆம் எழுப்பு எப்படி ஜம்ப் ஆகுது, 2ஆம் எழுப்பு வந்து 3ஆம் எழுப்பு ஜம்ப் ஆகுது அப்படின்றது. நீங்க நம்ம மெசேஜ் இங்க கொடுத்த இழுப்புகளை குறிச்சு மெசேஜ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இழுப்புகளை குறிச்சு நம்ம மெசேஜ் ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்கலையா? தயவுசெய்து சொல்றேன், இந்த வாரம் டைம் எடுத்து அந்த இழுப்புகள் செய்திகளை கேளுங்க போயிட்டு. இது தெரியாம உங்களுக்கு நான் மெசேஜ் எடுக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா நம்மளோட மெசேஜ் கோரே என்னன்னு சொன்னா 3ஆம் எழுப்புனா என்ன? நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால? சொல்லுங்க, நான் கேட்கிறேன். எல்லாம் ஏறக்குறைய 5 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு பேப்டிஸ்ட் ஆயிடுது. 3ஆம் எழுப்பு வாட் இஸ் தி தேர்ட் புல், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் புல் இல்லைங்களா? எங்க அக்கார்டிங் டு பைபிள் வேதத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதனாலதான் தேவன் இங்க நமக்கு ஒரு ஃபைனான ஃபுல்பீட்டை கொடுத்து தேவன் இங்க அனாய்ட் பண்ணி வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம கண்டுக்காம போய் இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. வாரம் செய்தி கேட்டு போறதுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவுசெய்து சொல்றேன், இழுப்புகளை குறிச்சு நம்ம ஏறக்குரிய எத்தனை செய்தி கொடுத்துருக்கோம்? 11 செய்தி கொடுத்துருக்கோம். புரிஞ்சா? எத்தனை செய்தி கொடுத்துருக்கோம்? 11 செய்தி ஃபுல் டீட்டெயிலா தேவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஒரு இழுப்பு எப்படி வந்துச்சு, எந்த இடத்துல வந்துச்சு, தேவன் எப்படி அதை நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி இப்படிதான் உள்ள டிரான்ஸ்பர் ஆகுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப கவனி சகோதர சகோதரி, 2ஆம் எழுப்பு வந்துச்சு. 2ஆம் எழுப்புல இருந்து 3ஆம் எழுப்பு இல்லைங்களா? 3ஆம் எழுப்பு என்ன? 3ஆம் எழுப்பின் 3 பாகங்கள் இருக்குன்னு சொன்னேன். 3ஆம் எழுப்பின் 3 பாகத்துல என்ன? முதல் பாகம் என்ன? ஸ்போக்கன் வேர்ட், மேனிஃபெஸ்டேஷன், ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், preaching to the eternal lost.
3 விஷயங்கள் தமிழ்ல சொல்லலாம். ஓபனிங் ஆஃப் த வேர்ட்னா வார்த்தை திறக்கப்படுவது. இரண்டாவது என்ன? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக அதிகாரத்தை பெறுவது. இரண்டாவது. மூன்றாவது பிரீச்சிங் டு த இட்டர்னல் லாஸ், நித்தியமா இழக்கப்பட்டவர்கள் பிரீச் பண்றது. கடவுள் ಹೇಳ್ತೀನಿ ತಿರುಗಿ ಪ್ರವಾದಿಯ ಇದರಲ್ಲಿ ಅವರು ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ 3 ಎಳೆಗಳಿದೆ. ಫಸ್ಟ್ನೇದೇನೋ ಅದ್ಭುತಗಳು, ಎರಡನೇದೇನೋ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ರಹಸ್ಯಗಳನ್ನು ದೇವರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಬಯಲ್ಪಡಿಸೋದು, ಎರಡನೇದು. ಮೂರನೇ ಎಳತೆ ಏನಂತಾರೆ, ಅದು 3 ಭಾಗ ಇದೆ. ಒಂದು ಓಪನಿಂಗ್ ಆಫ್ ದ ವರ್ಡ್, ವಾಕ್ಯವನ್ನು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತೆರೆಯೋದು. ಎರಡನೇದೇನೋ ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆಯೋದು, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆಯೋದು. ಮೂರನೇದೇನೋ ಅದು ಬಿದ್ದೋಗಿರೋರು, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಾಗ ಆಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಪ್ರೀಚ್ ಮಾಡೋ ಆ ಸ್ಥಿತಿ. ಅಂದ್ರೆ நித்தியமா பிரீச்சிங் டு தி இட்டர்னல் லாஸ்ட் இல்லீங்களா? நித்தியமா இழக்கப்பட்டவர்கள் எங்க இருப்பாங்க? பாதாளத்துக்கு கீழ இருப்பாங்க இல்லீங்களா? அவங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்து பிரீச் பண்ண அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? பாதாளத்துக்கு போய் இயேசு பிரீச் பண்ண ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்படல இல்லீங்களா? ரட்சிக்கப்பட முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்துல சுமார் மந்தி இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. நீங்க செய்தியை நேரா போய் பிரீச் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. வார்த்தைக்கு கீழ்படிங்க சொன்னா ஒரே செய்தியில தான் இருப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, வாழ்க்கைகள் மாறாது. அவங்க தான் நித்தியமா இழக்கப்பட்டவங்க. சோதோமுக்கு 2 தூதர்கள் அனுப்பப்பட்டது போல அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க கண்கள் கூடா இருக்கும், இந்த கண்ணு கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் என்னங்க பிளைண்டா இருக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு இதுதான் தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி. இப்படி வரும்போது தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில 1950ல டெக்சாஸ் அவுட்ஸ்டேண்ட்ல பில்லர் ஆஃப் ஃபயர் வருது. கவனிங்க நல்லா, என்ன வருது? நான் ஊர்தக்கே பேசுறேன். பில்லர் ஆஃப் ஃபயர் வருது, அக்கினி ஸ்தம்பம் வருது. அந்த போட்டோ பாருங்க, பாருங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா பேச போறது தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியை சுத்தி தான். உங்களுக்கு அது புரியாம மேகம் புரியாது. நான் திரும்ப சொல்றேன், 3 இழுப்பை பத்தி 3 இழுப்புகளை குறிச்சு கேட்ட மாதிரி மேகத்தை குறிச்சு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க? என்ன பிரதர் மேகம் 1963 வந்துச்சு பிரதர், அதான் மேகம், இயற்கைப்பட்ட மேகம், இல்ல வில்லியம் மெக்டொனால்ட் போட்டோ எடுத்தாரு, அது சூப்பர் நேச்சுரல் கிளவுடா இருந்துச்சு, அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன சொல்ற, சிலுவையிலிருந்து மேகம் செய்தி, கரெக்டுங்களா? இது ஒரு பெரிய சீரியஸ், ஒரு புக்கே வேண்டிய அவசியம், மெசேஜ், அவ்வளவு மெசேஜ் இருக்கு. நான் ஃபவுண்டேஷன் செய்தி அநேக போட்டேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது எதுவுமே தெரியாம தயவு செஞ்சு சொல்ற சோதனை, ஃபீடிங் பேபிஸ் கிடையாது. நீங்க ஃபீடிங் பேபிஸ்னா என்னங்க? சரிங்களா? பால்ன்ற குழந்தைகளுக்கு கிடையாது, அது பெந்தகோஸ்டல் பேபிஸ். அவங்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ப்ரீச் பண்ண முடியாது. நீங்க வளர்ந்த பிள்ளைகளா இருக்கணும். நீங்க வெளிய செய்தி கேளுங்க, உங்களுக்கு இல்ல, நம்ம யூடியூப்ல எல்லா சீரியஸ் எல்லாம் போட்டோம், இழுப்புகளை குறிச்சு போட்டுக்கிறோம், தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியை குறிச்சு போட்டிருக்கிறோம், அதே போல வருகையை குறிச்சு சீரியஸ் டோட்டலா போட்டிருக்கிறோம். சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? வருகை, அதே போல முன்மாறி பின்மாரியை குறிச்சு போட்டிருக்கிறோம். மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். நான் எந்த ரத்தத்துக்கும் குற்றவாளிகளை பாத்திரவன அல்ல, எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரீச் பண்ணியாச்சு. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் ஒரு சில பாகங்கள் தான் இருக்குது, நான் தான் ப்ரீச் பண்றேன். எக்காலங்கள் ப்ரீச் பண்ணணும், கலசங்கள் ப்ரீச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் ப்ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா காரியத்தையும் கத்த கிருபையில இங்க ஃபுல் பீட்ல இருந்து எல்லாம் ப்ரீச் பண்ணியாச்சு. நீங்க அதை எடுத்து புசிக்க வேண்டியது. புஸ்தகத்தை தேவன் எல்லாத்தையும் புஸ்தகத்தை பூமிக்கு கொண்டு வந்தாச்சு. தூதனுடைய கருத்துல வாங்கி புசிக்க வேண்டிய வேலை யாருது? நான் ஊர்தான் கேட்கிறேன், உங்களுடைய தான் இல்லைங்களா? எனவே சகோதர சகோதரியே, நான் எங்க எழுப்புதல் இல்லை, எழுப்புதல் அப்படியெல்லாம் வராது. எழுப்புதலை கொண்டு வர்றது 7 இடிகள் தான் எழுப்புதலை கொண்டு வரும். அந்த 7 இடிகள் என்ன இருக்குது? 7 முத்திரைகளின் செய்திகளா இருக்குது, கரெக்ட், மிஸ்ட்ரிஸா இருக்குது. அது உங்களுக்குள்ள தான் எழுப்புதல் வரும். அது ஒண்ணுமே தெரியாது, எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதல் கேட்கறமா இல்லைங்களா? கேட்கறீங்களா இல்ல பிரதர்? கேட்கறீங்களா இல்ல பிரதர்? எனக்கு ஏதோ ஒரு எழுப்புதல் வரணும், ஏதோ ஒரு மாறணும்ட்டு, அதை மாறதுக்கான ரூட் நீங்க பெந்தகோஸ்த வழியை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெந்தகோஸ்த ரூட் எப்படி? கத்தி கூச்சல் போட்டு 4 நாள் உபவாசம் போட்டு அப்படி வராது. திரும்ப உங்களுக்கு மாற்றப்பட்ட அதே வாழ்க்கையில இருப்பீங்க இல்லையா? வசனம் சொல்ற மாதிரி பெந்தகோஸ்தே மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா என்ன பெந்தகோஸ்தே குறிச்சு என்ன? கழுவப்பட்ட பன்றி சேத்துல திரும்ப பொல்லமா போல இல்லைங்களா? நாய் தன் கக்கினதை திரும்பவும் தின்னுமா போல, அதான் பெந்தகோஸ்தே. அத சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க. சண்டே மட்டும் கத்தி கூச்சல் போட்டு அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. அவங்க சர்வத்துல வெறும் உணர்ச்சியின் மூலமாக தான் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளாமலே தவிர, அவர் ஆவியில ஒரு மாற்றப்பட்ட ஒரு இருதயத்தையும், மாற்றப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியையும், மாற்றப்பட்ட கண்களையும், மாற்றப்பட்ட வாயையும், மாற்றப்பட்ட இருதயமும் இருக்காது. அது எங்க இருக்குதுன்னு சொன்னா 7 இடிகள்ல இருக்குது. 7 இடிகள் தான் அந்த செய்திகள் டேப்ஸா இருக்குது.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது உள்ள போனாதான் ஒரு வேலையை பண்ணும். உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு விட்டமின் டெபிசிட் ஆகுது, குறைபாடா இருக்குன்னு சொன்னா டாக்டர் என்ன பண்ணுவாருங்க? அதுக்கான டோசேஜை தருவாரு. டேப்லெட்டாவோ இல்ல இன்ஜெக்ஷனோ ஐவியாவோ போடுவாரு. எதுக்கு போடுறோம்? குறைவா சரி பண்றதுக்கு. அந்த உள்ள வந்த பின்னாடி அது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு எது இல்லையோ அது வெளியே வரும். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க எழுப்புதல் கேட்டே இருக்கிறீங்களா? எழுப்புதல் எங்க இருக்குது நான் சொல்றேன். ஒரே மிஸ்ட்ரி, எங்கேயும் கிடையாது. எந்த இடத்துலயும் எழுப்புதல் இல்ல. எழுப்புதல் உருவாகிற தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள. அது எங்கிருந்து உருவாகும் சொன்னா 7 இடிகள் செய்திகள் இருக்குது. 7 இடிமுழக்க செய்திகள் இருக்குது. 7 முத்திரைகள் செய்திகள் இருக்கு. அதனால முத்திரை புக் எடுத்து வாசிக்கிறேன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல. அந்த பேட்டர்னா தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். அது வேதம் முழுசு இருக்குது. இந்த செய்திகளை வாசிக்கும் போது தான் உங்களுக்குள்ள எழுப்புதல் தொடங்கும். நீங்க வாசிக்காம நீங்க எந்த செய்தி கேட்டாலும் எழுப்புதல் வராது. சாரி, நம்ம இப்படியேதான் இருப்போம். சுவாசிக்கிறீங்களா? சகோதர சகோதரியே, நான் திரும்ப அப்படி கடினமா பேசுறதா என்னாதீங்க. நம்ம வாழ்க்கையை மாறணும்னு சொன்னா கம்பல்சரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்ன பண்ணுங்க, வெளியே வரணும். அப்பதான் நம்முடைய கண்கள், கால், எல்லா காரியங்களும் அந்த பர்பஸ் மாறும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இந்த கண்ணு வந்து தவறான காரியத்தை பாக்குது, இந்த கால் தவறான இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா மாத்த வேண்டியது கண்ணையும் காலையும் கிடையாது. எதை மாத்தணும்? உள்ளகிற சிந்தையை மாத்தின கண்ணு மாறிடும் இல்லைங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணை புடுங்க பாக்குறோம், கண்ணை கண்ணாடி போட்டுக்கிறோம், காலை வெட்ட பாக்குறோம். அப்படி கிடையாது. இது என்ன செய்யணுங்க? உள்ள இருக்கிற சிந்தையை மாற்ற வேண்டியது சூழ்நிலை இருக்குது. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு எழுப்புதல்ன்றது 7 இடிகள் தான் மனவாட்டிக்கு எழுப்புதலை கொடுத்து எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசத்துக்கு ஏதுவா நடத்தும். நம்ம இங்க ECFல எல்லா காரியங்களும் பிரீச் பண்ணிருக்கோம். கர்த்தர் கிருபையில வருகை குறிச்சு எல்லா பிரீச் பண்ணி, தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி என்னன்றதை பிரீச் பண்ணிருக்கோம். தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியை சுத்தி தான் இது எல்லாமே பைண்ட் ஆயிருக்கு. தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியை சுத்தி தான் என்ன இருக்குது? இந்த வருகையின் காரியம் மைண்டா இருக்குது. யோவானோட மினிஸ்ட்ரி இல்லாம இன்ட்ரோடியூசிங் மினிஸ்ட்ரி இருக்குமா? யோவான் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யோவான் இல்லைன்னு சொன்னா இன்ட்ரோடியூசிங் மினிஸ்ட்ரிய கிறிஸ்துவ அறிமுகப்படுத்த முடியாது. ஜான் த பேப்டிஸ்ட் இல்லாம ಸ್ನಾನಿಕನಾன யோவான் ಸ್ನಾನನ ಇಲ್ದಿರಾ ಕ್ರೈಸ್ತನ್ ಯಾರಂತ ಲೋಕಕ್ಕೆ ಪರಿಚಯ ಮಾಡಸಕ್ಕೆ யாரும் இல்ல இல்லைங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இயேசுடைய சீஷர்களா இருந்த 2 பேர் தான், யோவானுடைய சீஷர்களா இருந்த 2 பேர் தான் இயேசு சீஷர்களா இருந்தாங்க. தெரியுமா? யோவான் 1ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அந்த 2 பேர் யோவான் முன்னாடி யாருக்கு சீஷரா இருந்தாங்க? யோவானோ அந்திரேயாவும் யார் சீஷரா இருந்தாங்க? யோவான் தான் சீஷரா இருந்து அவர் சொல்றாரு, போதகரே அவர் யோர்தான்ல உம்மோடு கூட இருந்தாரு, அவர் யாருன்னு கேட்கும் போது அவர் தான் ஒலின்னு சொல்றாரு. சொல்லும்போது சொன்னாரா இல்லைங்களா? நீ அவருக்கு பின்பதாக போங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதான் தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி. எப்பொழுதுமே தீர்க்கதரிசி மேஜர் மினிஸ்ட்ரியில ரொம்ப தாழ்மையா பேசுறாரு. தாழ்மையின் ஆவி யாருடைய ஆவியா இருக்குது? யோவான் ஆவி. யோவான் என்ன சொன்னாரு? நான் ஜனத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவரோ அக்கினியனாலோ ஞானஸ்தானம் கொடுப்பார். நான் பாதரட்சின் வாரை, நீ கிறிஸ்துவான் கேட்கும் போது நான் பாதரட்சின் வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு பாத்திரவன் அல்ல இல்லைங்களா? நான் என்ன பண்றேன்? நான் குறையவன, அவர் நான் சிறுகவும், நான் சிறுகவும் பெருகவும் வேணும். இதே வார்த்தைகளை தீர்க்கதரிசி 7வது முத்திரை செய்திகளை பேசுறாரு. அவர் ஒருத்தர் வராரு, நான் சிறுகணும், அவர் பெருகணும், அவர்தான் சொல்லி அவரை போக்கஸ் பண்ணுவார். இதெல்லாம் நீங்க எங்க தெரியும்னா தீர்க்கதரிசி செய்தியை வாசிச்சா தெரியும். தீர்க்கதரிசியுடைய ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியுடைய போக்கஸ் என்னன்னு புரியணும். நீங்க ரிட்டர்ன் வேர்டை புரிகிறவர்களா இருக்கக்கூடாது. ரிட்டர்ன் வேர்டு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்ட பிடிக்கிறவர்களா இருக்கணும். அதை பிடிக்கும் போது மட்டும்தான் கண்டுகொள்ள முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, கவனிங்க சகோதர சகோதரி, நான் உள்ள காரியத்துக்குள்ள நான் கடந்து போறேன். இப்ப தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி அவர் வந்து உபதேச ஊழியத்துக்குள்ள கடந்து வந்தார். ஆல்ரெடி அநேக முறை சொல்லியிருக்கேன். 1955 அப்புறம் தீர்க்கதரிசி சுசேஷ வீலியத்திலிருந்து ஒரு சுசேஷன் வேர்ல்ட் முழுசும் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட்ன்ற அந்த ஒரு காரியத்திலிருந்து அற்புத அடையாள ஊழியத்திலிருந்து ஒரு உபதேசத்தை பிரீச் பண்ற ஒரு டீச்சர் மினிஸ்ட்ரிக்கு வரார். 55 அப்புறம் நீங்க செய்திகள்லாம் பாருங்க, அதெல்லாமே நான் உபதேசத்தை குறிச்சா இருக்கும். எபிரேயர் சீரியஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரிசுத்தாவிய சீர்சியா இருக்கட்டும், சர்ப்பத்தின் சபை ஒழுங்கு, புரஜாதி யுகத்தின் தோக்க முடியும், இது எல்லாமே உபதேச ரீதியா நாமியன் ஸ்தாபனம் அல்ல. இது எல்லாமே உபதேச ரீதியான விஷயங்களை பிரீச் பண்றதா இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் பிரீச் பண்ண அதான் நம்ம பரிசுத்தாவிய சீரியஸ் வாசிக்க சொன்னோம். உபதேச ரீதியான கருத்துக்களை சபைக்கு திரும்ப ஃபவுண்டேஷன் போடுறாரு. 60வது வருஷம் வரும்போது தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரி வேறொரு கோணத்தை அடையுது. 60வது வருஷம் அமெரிக்காவுடைய அரசியல பெரிய மாற்றம் ஏற்பட்ட பின்பதாக தேவன் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, இப்போ வருகை நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாள் ஸ்டார்ட் ஆகுற நேரம் வந்துச்சு, நீ இப்போ ஆக்சுவல் பர்பஸ காட்டுனர். மீன்ஸ் இப்போ
இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து காட்சி வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இவர் தான் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றதுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை குறிச்சு வெளிப்பாட்டை கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இதான் காட்டுறதுக்கு முன்னதாக நீங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் நான் விவரிக்காம ஜனங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? டிஸ்கிரிப்ஷன், ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுக்கணும். அப்ப அது மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ரெவலேஷன். இயேசு கிறிஸ்து யாருன்ற வெளிப்பாடு தான் என்ன இருக்குது? புக் ஆஃப் ரெவலேஷன்ன்றது என்னங்க? இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடு தான் புக் ஆஃப் ரெவலேஷனா இருக்குது. அப்ப அந்த ரெவலேஷனை திறக்கும் போது தான் அது இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கு, சபை காலங்கள் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவர் ஜட்ஜ்மெண்ட்ல யூதர்களுக்கு என்னவா இருக்கிறார். நம்ம என்ன சொல்லட்டுமா? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் இல்லைங்களா, வெளிப்படுத்தல் 2:3 இது ரெண்டும் என்னவா இருக்குது? அவர் சபை காலங்களை என்னவா இருக்கிறார்ன்றது எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொல்றது? எத்தனை பேர் புரிஞ்சு? 1, 2, 3 அவர் சபை காலங்களை என்னவா இருக்கிறார்ன்றது. 4, 5 அவர் பரலோகத்துல என்னவா இருக்கிறார்ன்றது. கரெக்டுங்களா? முத்திரைகளும் சரி அவர் என்னவா இருக்கிறார் சொல்லி. 6ஆம் முத்திரை வரும்போது எக்காலங்கள யூதர்களுக்கு என்னவா இருக்கிறார்ன்றது. கலசங்கள் வரும்போது 15, 16, 17, 18 அது உலகத்துக்கும் சபைக்கு என்னவா இருக்கிறார்ன்றது. அப்புறம் ஆயருடைய சாட்சியில அவர் 17ஆம் அதிகாரம் வரும்போது சரி 20ஆம் அதிகாரம் வரும்போது ஆயருடைய சாட்சி அவர் என்னவா இருக்கிறார். 21, 22 வரும்போது புதிய வானம் புதிய பூமியில வெள்ளை சிங்காசன நியாயத்துக்குள்ள என்னவா இருக்கிறார். ஒட்டுமொத்தமா இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு வெவ்வேறு கோணங்கள்ல புரிஞ்சவங்களுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சவங்களுக்கு. அப்போ தீர்க்கதரிசி அது எல்லா கருத்தையும் பிரீச் பண்றதுக்கு வெளிப்படுத்தல் பிரீச் பண்றதுக்கு காட்சிக்குள்ள வந்தாரா இல்லையா? 60ஆம் வருஷம் தீர்க்கதரிசி, 60ஆம் வருஷம் தான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் பாகம் 1 பாகம் 2 மெசேஜ் கொடுத்துட்டு வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் பாகம் 1 இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும் வெளிப்படுத்தல் விசேஷம்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க அந்த புத்தகத்தை? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் பாகம் வாசிக்கிறீங்க, மாசம் வாசிக்கணும், கம்பல்சரி வாசிக்கணும். பாகம் 1 பாகம் 2 7 சபை காலங்களின் வியாக்கியானம் இந்த வருஷத்துல அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பரிசுத்தாவி முடிஞ்ச உடனே அடுத்த சீரியஸ் புத்திர சுவீகாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு டீச்சிங் கொடுத்துட்டே இருப்பேன். நான் இதுல நீங்க உருவாகும் போதுதான் நான் இங்க பண்ற பிரீச்சிங் உங்களுக்கு புரியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ 60ஆவது வருஷத்துல தீர்க்கதரிசி ஸ்டார்ட் பண்ணாரு இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவோட 7 விதமான மகிமை வெளிப்பட மெசேஜ் கொடுத்தார். நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் பத்மு தீவு தர்ஷனத்தை கொடுத்தாரா இல்லையா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். பத்மு தீவு அது வெளிப்படுத்தல எத்தனாவது அதிகாரத்துல இருக்குது? 19 இல்லைங்க, 1ஆம் அதிகாரத்துல பத்மு தீவு தர்ஷனம் இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 1ஆம் அதிகாரத்துல இருக்குது. 2, 3 தான் 7 சபை காலங்கள் செய்தி இருக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம் தான் என்ன இருக்குது? 4ஆம் அதிகாரத்தை குறிச்சு 3 செய்தி தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு. எத்தனை செய்தி கொடுத்திருக்காரு நீங்க பாத்துருக்கீங்களா? வெளிப்படுத்தல் 2வது பாகத்துல இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் பாகத்துல 2வது சீரியஸ்ல தீர்க்கதரிசி 3 செய்திகள் கொடுத்திருக்காரு. போய் பாருங்க, வீட்டுல பாருங்க. என்னங்க, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் பாகம் 1 பாகம் 2 பாகம் 3 பாகம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, 1, 2 கொடுத்திருக்காரு. இப்ப 5 பாகம் முடிஞ்சு, 5 சாப்டர் முடிஞ்சு. அப்புறம் 6வது அதிகாரம் 6 to 7 2 தான் 7 முத்திரைகள். 6ஆம் அதிகாரத்துல 6 முத்திரை இருக்குது. 7ஆம் அதிகாரம் 1,44,000 பேரை குறிச்சு இருக்கா இல்லையா? அது 6வது முத்திரையின் பாகமா இல்லையா? 6ஆம் முத்திரையில 1,40,000 பேர் ரட்சிக்கப்படுறது இருக்குது. பூமியில கலசங்கள் இருக்கு, எக்காலங்கள் இருக்கு, 2 சாட்சிகள் இருக்கு, எல்லாமே 6ஆம் முத்திரையில இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? 6ஆம் முத்திரைன்றது பர்ஜிங் சீல், சுத்திகரிப்பின் முறைன்னு சொன்னா அதை பிரீச் பண்ணாரு இல்லைங்களா? 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரம் எக்காலங்களை குறிச்சு பேசுதா இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்காலங்கள் பிரீச் பண்ற நேரத்துக்கு தீர்க்கதரிசி வரும்போது அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? எக்காலங்கள் இப்பொழுது பிரீச் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுது? அநேக முறை சொல்லியிருக்கேன். எக்காலங்களை தீர்க்கதரிசி பிரீச் பண்ணாரா? அபிஷியலி ஒரு பிரீச் பண்ணாரான்னு கேக்குறேன். அபிஷியல் பிரீச் பண்ணாரா தெரியுமா? தெரியாது, வாசிக்கணும். 64ஆம் வருஷத்துக்கு வரும்போது 64ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்காரு, எக்காலங்களின் பண்டிகை என்ற செய்தி. நீங்க வாட்சி பாருங்க போயிட்டு. அதுல தீர்க்கதரிசி 63ஆம் வருஷத்துல எப்படி 7 முத்திரைகள் பிரீச் பண்ணாரோ அதே மாதிரி 64ல எக்காலங்களை பிரீச் பண்ண வராரு. 65ஆம் வருஷத்துல கலசங்களை பிரீச் பண்ணி வராரு. நான் சொல்றேன், ஆல்ரெடி சொல்றேன், பைபிள் எப்படி வெளிப்படுத்த எப்படி பேட்டர்ன் ஆயிருக்குதுன்னு சொன்னா, எப்படி பேட்டர்ன் ஆயிருக்குன்னு சொன்னா, அவருடைய கரத்துல இயேசு கிறிஸ்துவில இருந்தா 7 நட்சத்திரங்கள் வெளியே வர்றாங்க. அவர் கரத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்கா? சொல்லுப்புதா? வெளிப்படுத்த விசேஷம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவோட 7 விதமான மகிமை இருக்குது. அவர் காலத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர செய்தியாளர்கள் இருக்காங்களா இல்லைங்களா? அதுக்கப்புறம் சபை காலங்கள் ஓபன் ஆகுது. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, சபை காலங்கள்ல இருந்து எது வெளியே வருது? முத்திரைகள் வெளியே வருது. முத்திரைகள்ல இருந்து என்ன வருது? வெளியே வருது எக்காலங்கள் வெளியே வருது. எக்காலங்கள் என்ன வெளியே வருது? கலசங்கள் வெளியே வருது. ஒன்றிலிருந்து ஒன்று வெளியே வருது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த காரியம் சம்பந்தம் இல்லையா?
நான் சொல்ற திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வெளியே வருது? சபை காலங்கள். சபை காலங்கள் தான் முத்திரைகள் வெளியே வருது. சபை காலங்களை முத்திரை பிரீச் பண்ணப்பட்டுச்சா? கரெக்டுங்களா? 7வது சபை காலத்துல இந்த செய்தியாளர் மூலமா முத்திரைகள் வெளியே வந்துச்சு இல்லைங்களா? இப்ப இந்த முத்திரைகள்ல இருந்து எக்காலங்கள் வெளியே வரணும். எத்தனாவது எக்காலத்துல எத்தனாவது முத்திரையில எக்காலம் வெளியே வந்துச்சுன்னா 6வது முத்திரையில 7 எக்காலங்கள் வெளியே வந்துச்சா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? இப்போ இந்த எக்காலங்கள் இருந்து கலசங்கள் வெளியே வரணும். இந்த கலசங்கள் எப்படி வெளியே வருதுன்னா 7வது எக்காலம் தான் 3வது உலக யுத்தம். எத்தனை பேருக்கு தெரியும்? 7வது எக்காலம் தான் 3வது உலக யுத்தம். அந்த 3வது உலக யுத்த நேரத்துல பூமி கலசத்தினால பாதிக்கப்படும். கலசம் மீன்ஸ் தேவன் கோபாக்கின பூமியில அனுப்புவார். அப்ப 7வது கலசத்துல தான் 7வது எக்காலத்துல தான் 7 கலசங்கள் வெளியே வருது. அதான் பூமியுடைய முடிவு. அப்ப இது ஒரு பேட்டர்ன். தீர்க்கதரிசி 60வது வருஷம் 61வது வருஷம் 7 சபைக்காக பிரீச் பண்ணார். 63வது வருஷம் 7 முத்திரையில பிரீச் பண்ணார். 64வது வருஷம் நெக்ஸ்ட் என்ன பிரீச் பண்ணிருக்கணும்? அவரு எக்காலங்கள் பிரீச் பண்ண வரணுமா? சொல்ல எக்காலம் பிரீச் பண்ண வரும்போது தேவன் எக்காலத்தை பிரீச் பண்ற தீர்க்கதரிசிக்கு ரைட்ஸ் தரல. இப்பொழுது சபைக்கு தேவையில்லாத யூதர்களுக்கானதுன்னு சொன்னார். ஆனாலுமே நீ இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல 6வது முத்திரையில 7 எக்காலங்களை பிரீச் பண்ணிட்டனர். எத்தனை பேர் இந்த வாச்சிருக்கீங்களா? அப்போ வாட்சிட்டே என்ன பண்ணீங்க? மறக்கிறது இல்ல. அப்ப எக்காலங்கள் இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்துல போய் தெரியலையா? தேடி இருக்கணுமா இல்லையா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? 6வது எக்காலங்களை குறிச்சு நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிற ஃபவுண்டேஷன் என்ன? 7 எக்காலங்களை நான் பிரீச் பண்ணக்கூடாது தேவன் ரைட்ஸ் இது கொடுத்துட்டாரு, கமிஷன் கொடுத்துட்டாரு, கட்டளை கொடுத்துட்டாரு. இப்போ 6வது எக்காலத்துல இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல 7 எக்காலங்களை பிரீச் பண்ணியாச்சும் போது நீங்க போய் இயற்கைக்கு மேம்பட்ட பிரீச்சிங்க 6வது முத்திரையில படிச்சிருக்கணும். கரெக்டா? அப்போ தீர்க்கதரிசி ஒரு வகையில சொன்னா 64 வருஷத்துல 7 எக்காலங்களை பிரீச் பண்ணிட்டார். ஒரு வகையில இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல. இப்போ பெண்டிங்கா இருக்கிற பாகம் என்ன? 7வது எக்கால கலசங்கள் பிரீச் பண்ற பெண்டிங்கான பாகம். 65 வருஷத்துல தீர்க்கதரிசி கடைசி அமெரிக்காவுல அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு செய்தி கொடுத்தார். மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? சரியா? மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் 65 வருஷம் ஏப்ரல் மாசத்துல கொடுத்தார். அதுலதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அறிவை சொல்றார். நம்ம எல்லாம் என்ன தெரியுமா? பெரிய தப்பு. வாட்ஸ்அப், யூடியூப் இதை பார்த்து நிறைய கேட்டுட்டோம் செய்திகளை. அதுல வருது ஒருத்தர் ஒரு வீடியோ 30 செகண்ட் வீடியோ அனுப்புனா அதை பார்த்து கேட்டுறோம். நமக்கு எங்க இருக்குது ஏது எதை பத்தியும் அவசியம் இல்ல. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டாந்து தராங்க, நம்மளுக்கு அதை குறிச்சு கவலை. உண்மைதானே? நான் பேசுறது யார் பொய்ன்னு சொல்றீங்க? உண்மை. நீங்க ரட்சிப்புன்றது தனிப்பட்ட விதத்துல நீங்களா தேடி பெற்றுக்கொள்றது சகோதரி. அதர்வைஸ் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாமே 15 வருஷம் விசுவாசிகளாக உங்களுக்கு தரவா இருக்கணும். புரிஞ்சுங்களா சொல்ற புரிதுங்க உங்களுக்கு? அப்போ மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் செய்திக்கு பின்பதாக தீர்க்கதரிசி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாசத்துலதான் அவர் கலசங்களை நான் பிரீச் பண்ணணும்னு சொல்றேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கலசம் எதுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா காட்சிக்குள்ள வர்றதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். கலசங்களை பிரீச் பண்ணிட்டு வரும்போது அஷேம்டு செய்தியோட பேர் என்ன? வெட்கப்படுதல். போய் வாட்ச் பாருங்க. வெட்கப்படுதல். அந்த வெட்கப்படுதல் செய்தியில தான் தீர்க்கதரிசி கலசத்தை பிரீச் பண்றதுக்கு எப்படி நான் முத்திரையில பிரீச் பண்றதுக்கு 7 நாள் மீட்டிங் வச்சனோ அந்த மாதிரி மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல தீர்க்கதரிசி இருந்த ஊரு என்ன? ஜெஃபர்சன்வில். கரெக்டுங்களா உங்களுக்கு? அது கீழே இருக்கிற ஊர் தான் லூயிவில். தீர்க்கதரிசி இந்த மாநிலம் இந்தியானா மாநிலம். அது கீழே இருந்த மாநிலம் கெண்டகி மாநிலம். அந்த கெண்டகி மாநிலத்துல ஒரு ஸ்கூல் ஆடிட்டோரியத்தை எடுத்து புக் பண்ணி 7 எக்காலங்களை கலசங்களை பிரீச் பண்ணலாம்னு சொல்லி ரைட்ஸ் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பிரீச் பண்றதுக்கு இடம் கொடுக்க முடியும்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாங்க. தேவன் அதுக்கும் ரைட்ஸ் தரல. இன்னும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பேசியிருக்கேன் கலசங்களை குறிச்சு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது பேசியிருக்கேன். இதை போய் பாருங்க. நீங்க 2வது சவாரி செகண்ட் ரைடு என்ற செய்தியில பேசியிருக்கேன். இந்த எல்லாத்தையும் பேசியிருக்கேன். அப்ப பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா தீர்க்கதரிசி மீட்டிங்கை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஷேம்ட் என்ற செய்தியிலிருந்து குறிச்சு சிந்திக்கும் மனிதன் வடிகட்டும் பொருள்ன்ற செய்தி ஏறக்குறைய 10 செய்திகளை 5 வாரம் ஒரு வாரத்திலேயே மார்னிங் ஈவினிங் சொல்லி செய்திகளை பிரீச் பண்றாரு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் அதுக்கு சின்ன அந்த இதை மட்டும் காட்டுறேன் பாருங்க. தீர்க்கதரிசி பிரீச் பண்றாருன்னு சொல்றேன். பாருங்க.
என்ன செய்தி இது? என்ன செய்தி இது? சூசிங் ஆஃப் த பிரைட், மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். தீர்க்கதரிசி கொடுத்த வருஷம் 65 வருஷம் 4ஆம் மாசம் ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கொடுத்திருக்காரு. அதுக்கும் அடுத்த செய்திக்கு 3 மாசம் டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. அஷேம்டு, வெக்கப்படுதல் செய்தி சொன்னா, இந்த வெக்கப்படுதல் செய்தி தான் நான் சொன்ன கலசங்களை குறிச்சு செய்தி. கலசங்கள் சொல்லி தீர்க்கதரிசி எந்த ஒரு டைட்டிலும் செய்தி தரல. ஆனா இது பின்புதான் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பின்புதான் இருக்கிற பர்பஸே கலசங்களை பிரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் பிரீச் பண்ணணும்னு சொல்லி தீர்க்கதரிசி நினைச்சான்னா, கலசங்களை, எக்காலங்களை, சபை காலங்களை, முத்திரைகளை ஒண்ணு சேர்த்துற இடத்துல அந்த அரை மணி நேரம் அமைதல் இருக்கு. அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியம் சொல்லி தீர்க்கதரிசி நம்பினார். உங்களுக்கு ஆவலா இருக்குதா இல்லையா? எழுப்புதல் வேணும், எடுத்துக்கொள்ளப்படுதல் வேணும், நான் போகணும்னா வராது. இந்த பாகத்துக்குள்ள நீங்க வரணும். நான் ஏற்கனவே சொன்ன, இங்க வெறும் ப்ரீச்சிங் மட்டும் பண்றதுல இசிஎஃப் வெறும் ப்ரீச்சிங்கான இடம் கிடையாது. தேவனை என்ன பண்றதுன்னு சொன்னா டீச்சிங் கொடுக்குறாரு. ப்ரீச்சிங் ஒரு மனுஷன் என்ன பண்ண உள்ள கொண்டு வருது. டீச்சிங் தான் என்ன பண்ணுது, மனுஷன் ஒரு மனுஷன் ஸ்தானத்துல ப்ரீச்சிங் உங்களோட பாவங்களை உணர்த்தி கொண்டு வர்றது. நீங்க அழுவீங்க, கத்துவீங்க, கூச்சல் போடுவீங்க. ஆனா டீச்சிங் மட்டும்தான் உங்களை கிறிஸ்துவின் ஸ்தானத்துல நிலைநிறுத்தும். நீங்க டீச்சிங்கை விரும்பலன்னு சொன்னா ஸ்தானத்துக்கு வரவே முடியாது, கண்டிப்பா வர முடியாது. அதுக்கு ஒரு சில மெனக்கெடல் வேணும், அவுட்புட் வேணும். கவனிங்க நல்லா, அந்த காரியத்தை மட்டும் காட்டுறேன், கவனிங்க நல்லா பாருங்க. இங்கிருந்து வருது செய்தி, அஷேம்டு, வெட்கப்படுதல் இருக்கா? வெட்கப்படுதல் செய்தி ஒண்ணு. ட்ரைங் டு, அதாவது தேவ சித்தத்துக்கு புறம்பாக ஒரு சேவை செய்ய நினைத்தல். 2, ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், அப்படின்னா ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம். 4, அனாயிண்டட் ஒன்ஸ் அட் த எண்ட் டைம், ஆவியின் அபிஷேகப்பட்டவர்கள். 5, வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன். 6, எதுங்க? மலையுள்ள கவர்ச்சி. 6, த காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன். 7, எத்தனை செய்தியாச்சு? 7. அப்புறம் ஈவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள். புரியுதுங்களா? 8, அதுக்கப்புறம் நோய் திட்டினாடி, இது அறியாமல் இருக்கிறாயா. 9, கிரைஸ்ட் இஸ் ரிவீல் இஸ் ஓன் வேர்ட், கிறிஸ்து தன் சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார். எத்தனை வார்த்தை, எத்தனை மெசேஜ்? 10 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் திங்கிங்ஸ் மேன்ஸ் ஃபில்டர், அதுக்கப்புறம் திங்கிங் மேன்ஸ் ஃபில்டர் தான் 11ஆவது செய்தி. இந்த செய்தியுடைய கண்டினியூஷன்லாம் கொஞ்சம் பாருங்களேன், நான் சொல்றேன் பாருங்க. நான் இந்த வெட்கப்படுதல்ன்றதை பாருங்க. வெட்கப்படுதல் செய்தி எப்ப கொடுத்திருக்காரு? 65 தாங்க, 63 கிடையாது. மாசம் வாரத்தை பாருங்களேன். 7வது மாசம் 11ஆம் தேதி காலையில ஒண்ணு கொடுத்திருக்காரு, 11ஆம் தேதி கொடுத்திருக்காரு. அப்புறம் 65 அதே 7ஆம் மாசம் 18ஆம் தேதி மார்னிங் 1 ஈவினிங் 1 கொடுத்திருக்காரா? சொடுப்புதான் உங்களுக்கு. 11ஆம் தேதி சனிக்கிழமை விழுந்திருக்கு, நீ போய் பாருங்க வீட்டுல. 18ஆம் தேதி சண்டே மார்னிங் 1, சண்டே ஈவினிங் 1, 18. இந்த 3 செய்திகள் அடுத்தடுத்து கொடுத்திருக்காரு. வெட்கப்படுதல், தேவட சித்தத்துக்கு புறமா ஒரு சேவை செய்தல், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம். கரெக்டுங்களா? எத்தனாவது வாரம்? 7ஆம் மாசம் 2ஆவது வாரத்துல உங்ககிட்ட தான் பேசுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 18 வாரம் முடிச்சா 25 இருப்பாங்க. 25 அடுத்த வாரங்க, 18ஆம் தேதி 2வது வாரம்னு சொன்னா சரி. ஆமா சரி, அடுத்த வாரம் 11ஆம் தேதி 2வது வாரம், 18ஆம் தேதி 3வது வாரம், 25ஆம் தேதி 4வது வாரம். 25ஆம் தேதி மார்னிங் ஒரு செய்தி, ஈவினிங் ஒரு செய்தி கொடுத்திருக்காரா? நான் என்ன சொன்னேன்? அவர் அந்த மீட்டிங்க, கலசங்களுக்கான மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டார். பண்ணிட்டாங்க. அவர் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டார், கலசங்களை குறிச்சு கொடுக்கணும், 7 கலசங்களை குறிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. அது முடியல. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இப்படி தர ஆரம்பிக்கிறார் செய்திகளை, தலைப்புகளை மாத்தி இப்படி கொடுக்குறாரு. ஆனா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக இருக்கிற நோக்கம் என்ன? கலசங்களை பிரீச் பண்ணலாம். கரெக்டுங்களா? பாருங்க, 18ஆம் தேதி 2 மெசேஜ் கொடுத்திருக்காரு. 3வது வாரத்துல 2 மெசேஜ் மார்னிங் ஈவினிங். 25ஆம் தேதி 2 மெசேஜ் கொடுத்திருக்காரு. இப்போ மாசத்துல ஒரு வாரம் 2 மீட்டிங் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிறோம். எப்போ எடுக்கிறோம்? கம்யூனியனுக்கு மட்டும் தான். ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதுல உங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நான் சொல்றேன், புரிய வைக்கிறதா ட்ரை பண்றேன். அப்போ அந்த ஒரு 1.5 மாசம் ஃபுல்லா மார்னிங் ஈவினிங் செய்தியை கொடுத்திருக்கிறார். கரெக்டுங்களா? அப்போ 25 முடிச்சு 8ஆம் மாசம் 1ஆம் தேதி மார்னிங் ஈவினிங் கொடுத்திருக்காரு. பாருங்க, 8ஆம் மாசத்து 8வது மாசத்துல காட் ஆஃப் இஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன், ஈவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள், ஈவினிங் கொடுத்திருக்காரு. ஈவினிங் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி 1ஆம் தேதியில இருந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. நோயை திட்டினாள், இது அறியாமல் இருக்கிற செய்தி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி அதே மாசம் 3வது வாரத்துல
செய்தி கொடுத்திருக்காரு. என்ன செய்தி கொடுத்திருக்காரு? கிரைஸ்ட் இஸ் ரிவீல் இன் ஹிஸ் ஓன் வேர்ட். தேவன் சொந்த வார்த்தையில், கிறிஸ்து தன் சொந்த வார்த்தை வெளிப்படுகிறார். இது அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு, திங்கிங்ஸ் மேன் ஃபில்டர். இந்த செய்தி தான் தீர்க்கதரிசி கொடுத்த கடைசி, எக்காலங்களை குறிச்சு கொடுத்த கடைசி செய்தி. அதுக்கப்புறம் பிரணாம் டாபர்நாக்கில் தீர்க்கதரிசி கொடுத்த கடைசி செய்தி எத்தனை பேர் தெரியும்? எந்த செய்திங்க தெரியுமா? பிரணாம் டாபர்நாக்கில் தீர்க்கதரிசி கொடுத்த கடைசி செய்தி சாத்தானின் ஏதேன். பாருங்க, தான் கடைசியா கொடுத்திருக்காரு. 65 வருஷம் 8ஆம் மாசம் 29 அந்த மாசத்துடைய 4வது வாரத்துல 8ஆம் மாசத்தோட பிரணாம் டாபர்நாக்கில் தீர்க்கதரிசி கடைசி மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் எங்க போட்டாரு? டூசான் போயிட்டார். நீங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. இதெல்லாம் நீங்க வாசிக்கணும், வாசிக்காம இருந்தா புரியாது. நான் இங்க பாருங்களேன், எங்க கொடுத்துருக்காருன்னா இங்க தெரியுது பாருங்க. இதெல்லாம் ஜெபர்சன்வில் இடங்கள் பாருங்களேன், மேல இருந்து ஜெபர்சன்ல கொடுத்துருக்காரா? கரெக்டுங்களா? அஷேம்ல இருந்து பாருங்க. இந்த இடம் சூசிங் ஆஃப் த பிரைட், மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கொடுத்தாரு. நான் அதான் சொன்னேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய அழிவு அங்கதான் சொன்னாருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஜெபர்சன்வில்ல 10 செய்தி, 1 2 3 4 5 6 7 8 9 10, இதுதான் 11வது சாத்தானின் ஏதேன். 10 செய்திகளும் கலசங்களுக்காய் கொடுக்கப்பட்ட செய்திகள். சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? சாத்தானின் ஏதேனை கொடுத்துட்டு தீர்க்கதரிசி எங்க போயிட்டாரு? அடுத்து கீழே பாருங்க, பீனிக்ஸ். பீனிக்ஸ் எங்க இருக்குது? அரிசோனாவில் இருக்குதா? இங்க பாருங்க, பீனிக்ஸ் ஏசட் அரிசோனால இருக்கு. டூசானுக்கு திரும்ப வந்துட்டாரு. அப்புறம் பிரஸ்காட் அரிசோனா, பிரஸ்காட்டும் அரிசோனால இருக்கு. பிரஸ்காட் எங்க? மேகம் வந்த இடம் பிரஸ்காட், தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. நீங்க 7 முத்திரைகள் எடுத்து ஃபர்ஸ்ட் பக்கம் இருக்கா? 7 முத்திரைகள் புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? 7 முத்திரைகள் இந்த போட்டோ பாத்துருக்கீங்களா? யாராவது இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது முழுசா படிச்சிருக்கீங்களா? இதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி எல்லாத்துலயும் இது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் ஏதோ நீங்க பாக்குறத பார்க்கும்போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சா சொல்ற மாதிரி புரியுது, அப்படி கிடையாது. எல்லாமே செய்தியில இருக்குதான் நான் ப்ரீச் பண்றேன். ஏன் அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா, இந்த மாதிரி ப்ரீச்சிங் நீங்க கேட்கல. நார்மலாவே நம்ம எப்படி போயிட்டோம்? சுவிசேஷ செய்திகளுக்குள்ள போயிட்டோம். இந்த உபதேசங்கள் உள்ள வந்தாதான் காரியம் புரியும். நான் மேகத்தை பத்தி எடுக்கணும்னு சொன்னா குறைஞ்சது 10 செய்தி வேணும். 10 செய்தி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை குறிச்சு கொண்டு வர முடியும். ஆனா ஆல்ரெடி எல்லா செய்திகளும் யூடியூப்ல நம்ம எடுத்துருக்கிறோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். சரி, கவனிங்க. இத பாருங்க. இப்போ இதோட கொடுத்த தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி நான் கம்ப்ளீட் பண்றேன். இங்க எந்த செய்தி? சாத்தான் ஏதேன் எங்க கொடுத்திருக்காரு? லாஸ்ட் செய்தி கொடுத்த லாஸ்ட் செய்தி. அடுத்த லாஸ்ட் செய்தி பாருங்க. தீர்க்கதரிசி இங்க எல்லாமே அரிசோனா கொடுத்திருக்காரு. அரிசோனால இங்க வரைக்கும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாரு. கரெக்டுங்களா? இதெல்லாம் ஷீவர்போர்ட் லூசியானா சார், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல லூசியானா. ஷீவர்போர்ட் லூசியானா இருக்கா? ஷூவர்பேட்ல கொடுத்துட்டு அப்புறம் கடைசியா பாருங்க அரிசோனாவுக்கு வந்து தீர்க்கதரிசி கடைசியா வந்து கம்யூனியன் செய்தி கொடுத்து டூசான்ல முடிக்கிறார். முடிச்சுட்டு தீர்க்கதரிசி திரும்பவுமா எங்க வர்றதுக்கு பண்ணாருங்க? எங்க வரும்போது அவர் கார் விபத்துல மகிமைக்குள்ள போனாரு. டூசான்ல இருந்து திரும்பமா தன்னுடைய இந்தியானாவுக்கு வரும்போது, நீங்க தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு கேட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். அதுல டூசான்ல இருந்து எங்க வர்றாரு? இந்தியானாவுக்கு வர்றாரு. இதான் அரிசோனா. சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? தீர்க்கதரிசி இருந்த இடம் இதான். இந்தியானா இருக்கா? புரியுதா? அரிசோனால இந்த இடம் தான். இந்த இடத்துல தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி பண்ணிருந்தார். இந்தியானா இதுதான். இந்த இடத்துலதான் தீர்க்கதரிசி இருந்தது. இது கெண்டக்கி, புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி இருந்தது. இங்க மெசேஜ் கொடுத்துட்டு இங்க வரும்போது தான் தீர்க்கதரிசி இருந்து கார் விபத்துல வந்து காய்ச்சல் விட்டு போனார். இதை நான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் பார்த்துருக்குறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் அரிசோனாவுடைய வெஸ்ட். கவனிங்க. இங்க பாரு, இதாங்க மேப். அரிசோனால இருந்து இங்க வராரு.
இந்தியானா ஜெஃபர்சன்வில். ஜெஃபர்சன்வில்ல தானே அந்த தீர்க்கதரிசி இருக்கு. ஜெஃபர்சன்வில் இந்த இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்தார் தீர்க்கதரிசி. வரும்போதுதான் காட்சியை விட்டு தீர்க்கதரிசி போனது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ கவனிங்க, நான் உள்ள வரேன். எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, எதுக்காக பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம? படம் சைடியோ எங்கேயோ போகலங்க, படம் உள்ளதான் இருக்குது, ஸ்கிரீனுக்குள்ளதான் இருக்குது. கவனிங்க, மேகத்தை குறிச்சு பாக்குறதுக்கு தான் வந்தோம் நம்ம. 1963 மேகம் வந்துச்சு இல்லையா, அதை பாக்குறதா வந்தோம். அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதே வந்தேன். இது எப்படி தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ மெஸ்மரைஸ் ஆன ஜனங்கள் கிடையாது. அக்கார்டிங் டு வார்த்தையில இருக்கிறத பிரீச் பண்ற ஜனங்க. நீங்க எந்த உபதேச தீர்க்கதரிசி பேசுறத பார்த்தாலும் பைபிள்ல காண முடியும். பைபிள்ல உங்களால காண முடியலன்னு சொன்னா நீங்க இன்னும் உபதேசத்துல ஸ்திரமா இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி அவர் கம்யூனியன் செய்தி முடிச்சு திரும்ப எங்க வராரு? இந்தியானாவுக்கு வரும்போது தான் போனது. அவர் பிரீச் பண்றதுக்கு வரும்போது வரணும்னு நினைச்ச செய்தி என்ன செய்தி? எத்தனை பேருக்கு தெரியும்? தீர்க்கதரிசி கடைசியா சொந்த சபையில பிரீச் பண்றதுக்கு வரணும்னு சொல்லி நினைச்ச ஒரு செய்தி கொடுக்கணும்னு நினைச்சார். சர்ப்பத்தின் நம்ம கொடுத்துருக்கோமா? அந்த செய்தியில 2-3 இடத்துல எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசியிருக்கோம். தீர்க்கதரிசி கடைசியா கார்ல வரும்போது, சரி அவர் வரும்போது சர்ப்பத்தின் அடிச்சோட பேசணும்னு சொல்லி இந்த கடைசி 2-3 செய்திகளை சொல்லுவார். நீங்க பார்த்து போய் படிச்சு பாருங்க. இந்த செய்திகள்ல பவர் ஆஃப் டிரான்ஸ்பார்மேஷன், இந்த செய்தியில சாத்தானின் ஏதேன், சரி இது கீழே பவர் லீடர்ஷிப், அதுக்கப்புறம் இன்விசிபிள் யூனியன் பிரைஸ் ஆஃப் கிரைஸ்ட், இந்த எல்லா செய்தியிலும் தீர்க்கதரிசி வச்சு சொல்வாரு. ஐ ஹவ் ஹர்ட் பட் ஐ நவ் see, நான் இப்போ கேட்கிறேன் காண்கிறேன் என்ற செய்தியில தீர்க்கதரிசி பேசியிருப்பார். நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போனதுக்காக நான் இப்ப என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேன்? சர்ப்பத்தின் அடிச்சுவடுன்ற செய்தி எடுக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அதுக்கான ஃபவுண்டேஷன் போடுறதுதான் தீர்க்கதரிசி ட்ரை பண்ணார். இப்போ கடைசியா தீர்க்கதரிசி கொடுத்த நினைச்ச விஷயம் அதுதான். அப்போ தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி இப்படி போகுது, எல்லா காரியங்களும் தீர்க்கதரிசி பிடிச்சாச்சு. இப்போ இதுல மேகத்துக்கு வரலாம். 63ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி மேகஸ்தம மினிஸ்ட்ரியை வரதுக்கு முன்னாக என்ன நடக்குது என்ற விஷயத்த மட்டும் சொல்றேன். 60ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி 7 சபைகளை பிரீச் பண்ணிட்டாரா? 2-3 அதிகாரம் பிரீச் பண்ணியாச்சா? 61ஆவது வருஷத்துல 6வது 7வது மாசத்துல தானியேலின் 70வது வாரம் செய்தி கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் வச்சிருக்கு? தானியேலின் 70 வார செய்தி, தானியேலின் 70 வார செய்தி எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? புத்தகம் வாசிக்கணும். இதெல்லாம் வாசிக்காம சகோதர சகோதரிய காது புரிதுங்களா உங்களுக்கு? வேலைக்காவாது, எதுவும் வேலைக்காவாது. நம்ம அப்படியே கேட்டுன்னு இருக்க வேண்டியதான். ஒரு நாள் ஃபுல் பீட் மட்டும் தான் இருக்கும், நான் இருக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நிச்சயமா எழுப்புதல் இருக்காது. நீங்க உபத்திரவத்துக்குள்ள போய் அங்க மோச சிலையாக்கிட்ட போங்க, நீங்க வேற வழி கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எப்போ வாச்சிருக்க வேண்டிய செய்திகள். நீ 10 வருஷத்தை 10 முறை வாச்சிருக்கணும். நான் சொல்ற எல்லா செய்திகளும் 10 முறை வாச்சிருக்கணும், 10 முறை கேட்டிருக்கணும், 50 முறை கேட்டிருக்கணும் ஒரு செய்தி. நான் இப்ப நான் சொல்ற எல்லா செய்தி அவ்வளவு தரவா உள்ள நீங்க இருக்கணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? தானியேல் 70 வார செய்தியை எத்தனை எப்ப கொடுக்குறாரு? 61ஆம் வருஷம் 7ஆம் மாசம் கொடுக்குறாரு. அதை எடுத்து காட்ட விரும்பல, அது ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிடும். 61ஆவது வருஷத்துக்கு முடிஞ்சு 62ஆவது வருஷம் வரும்போது தீர்க்கதரிசி முத்திரைகளுக்காக காத்திருக்கிறார். 61 வருஷமா சொல்லிட்டார். நெக்ஸ்ட் மீட்டிங் முத்திரைகளா இருக்கும்போது சொல்லிட்டார். அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க. முத்திரையா இருக்கும்போதுன்னு சொல்லும் போதுதான் தீர்க்கதரிசி சபையில இருக்கிற 6 பேர் சொப்பனங்களோட கூட வராங்க. தெரியுமா உங்களுக்கு? இது 6 பேர் சொப்பனங்களோட கூட வராங்க. சொப்பனங்கள் அவரை எதுக்கு டைரக்ட் பண்ணுதுன்னு சொன்னா முத்திரைகளின் செய்திக்கு டைரக்ட் பண்ணுது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? நான் அதுதான் அந்த ஒரு காரியத்தை மட்டும் காட்டுறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த 6 பேர் ஜூனியர் ஜாக்சன், பிரதர் பீலர், ராய் ராபர்ட்சன், சிஸ்டர் காலின்ஸ், பிரதர் பானில், சிஸ்டர் ஸ்டெஃபி, இந்த 6 பேரு தீர்க்கதரிசிக்கு சொப்பனத்தோட வர்றாங்க. இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எந்த செய்தியில எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னு சொன்னா ஐயா முடியும் அடையாளம் சீரியஸ் போட்டிருக்கோமா? அது கேட்டிருக்கீங்களா? அதுல இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், போய் பாருங்க நீங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த எல்லாத்தையும் தீர்க்கதரிசிக்கு இந்த 6 சொப்பனங்கள், தீர்க்கதரிசிக்கு ஒரு சொப்பனம் வரும், 7ஆவது சொப்பனம், அவருக்கு ஒரு தர்ஷனம் வரும். மொத்தம் எத்தனை ஆச்சு? 7 சொப்பனம், ஒரு தர்ஷனம். 7 சொப்பனங்கள் ஒரு பிரமிட் அமைக்குது, தர்ஷனம் கேப்ஸ்டோன் அமைக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? பிரமிட்ல எவ்வளவு பாகம் இருக்குது? 7 பாகங்கள் பிளஸ் மேல ஒரு பாகம். அந்த மாதிரி இந்த 7 சொப்பனங்கள் ஒரு பிரமிடின் கீழ் பகுதியா இருக்குது. இந்த கேப்ஸ்டோன் விஷன், அதான் தலைக்கல் செய்து. இப்போ இதுல தீர்க்கதரிசி என்ன பாக்குறாரு?
இதை எத்தனை வருஷத்துல எத்தனை பாக்குறாரு? கேப்ஸ்டோன் விஷயத்தான் தீர்க்கதரிசி இங்க பாக்குறாரு. நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, டிசம்பர் 22ஆம் தேதி பிரணாம் as கேப்ஸ்டோன் மிஷன், தீர்க்கதரிசி கேப்ஸ்டோன் மிஷன் பாக்குறாரு இல்லைங்களா? அவர் அதுல ஆரிசோனால தான் இருக்கிறார். டியூசான் ஆரிசோனால தர்ஷனத்துல இருக்கிறார். டியூசான்ல வடகிழக்கு பகுதியில இருக்கிறதா பாக்குறார். அந்த இடத்துல வந்து முதல் ரோ